யாரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து சில சதி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உக்கிர தெய்வங்கள் வழிபாடு பண்ண பண்ண அதெல்லாம் உங்களுக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆகி கரெக்டாக நல்ல நண்பர்களை மட்டும் கூட வச்சுருப்பாங்க இந்த 2026ல். ஸோ சில வாஷ் அவுட் சில க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து இந்த தடவை வந்து சனி வந்து உங்களுக்கு செய்வார் லைஃப்பில். அந்த க்ளீனிங் நல்லதுக்கு கரை நல்லதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த கரை க்ளீன் பண்ணுறதும் இந்த தடவை 2026 கடகத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடகம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்னு ஒன்று இருக்குது. எல்லாமே எங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு ஜெட் வேகத்தில் போயிடக்கூடாது. நீங்கள் வந்து ஜூன் மாதத்துலலாம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். ஏன்னா திடீர்னு செலவுகள் வரும். அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு பெரிய அமௌண்ட்டு போயிடும். அப்போது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஜூன் மாதத்தில். ஜூலை மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு லாஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். தேவையில்லாமல் அது ஒரு வீண் செலவு மாதிரி ஆகிடும். எதுக்கு போனோம் எதுக்கு வந்தோங்கிற மாதிரி ஆகிடும். செப்டம்பர் மாதம் யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இது ரெண்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய டேஞ்சர் உங்களுக்கு. டேஞ்சர் கண்டிப்பாக அது டேஞ்சர். என்னங்க நாங்கள் லோன்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், அப்போ செப்டம்பர் மாதம் வருதானா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல சில டிரான்சிஷன்ஸ் காரணமாக, சில பிளானட்ஸோட டிரான்சிஷன்ஸ் காரணமாக நம்மக்கிட்ட இருந்து ஒன்று கடனாக கொடுத்தாலோ வெளியிலிருந்து கடனாக வாங்கினாலோ அது பிரச்சனைகளையே கடகத்துக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சில பேர்லாம் வந்து நாங்கள் வட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ என்ன நாங்கள் செப்டம்பர் மாதம் வந்து வட்டியெல்லாம் கொடுக்க வேணாமா அப்படின்னா வசூல்லாம் பண்ணுங்க. ஆனால் புதுக்கடன்கள் கொடுக்காமல் இருந்துக்கிறது நல்லது. செப்டம்பர் மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தரேங்க அப்படின்னு சொல்லிக்கிறது நல்லது.